ஆசிய கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் தொடங்கி முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியும் மோதியது. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று பி குரூப்பில் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது ஆப்கானிஸ்தான் அணி. அதேபோல நேற்றைய தினம் இந்திய அணியும் ஐக்கிய அரபு அணியும் விளையாடியது. ஏ குரூப்பில் இருக்கும் இந்த அணிகளுக்கான போட்டியில் நேற்றைய தினம் இந்திய அணி பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று ஏ குரூப்பில் இந்திய அணி முதலிடத்தில் நீடிக்கிறது. அதே சமயம் இப்போது இந்திய அணி அடுத்ததாக பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. ஆனால் இந்த பாகிஸ்தான் இந்தியா மோதும் அடுத்த போட்டி என்பது நடைபெறுமா என்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறக்கூடாது என்று சட்டம் படித்த 4 மாணவர்கள் டெல்லியில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளனர். ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் நடைபெற்ற போர் பதற்றம் என்பது இரு நாட்டின் உறவை கெடுத்துவிட்டது என்றும், அதன் காரணமாக இப்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நடைபெறக்கூடாது என்றும் பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதற்கு முன்பு லெஜண்ட் அணிகள் மோதிய போட்டி ஒன்றில், அதாவது அந்த தொடர் ஒன்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருந்த போட்டிகள் இதே காரணங்களால் நிறுத்தப்பட்டது. அப்படி நிறுத்தப்பட்டதால் ஆடாமலேயே பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று இந்திய அணி அந்த சுற்றிலிருந்து வெளியேறியும் இருந்தது. அதற்கு காரணம் இதுபோன்ற தொடர்களில் இந்திய அணிதான் பாகிஸ்தான் அணியோடு விளையாடக்கூடாது என்று முடிவெடுத்தது. ஆகவே அதை பாகிஸ்தான் அணி பிளஸாக பயன்படுத்தி கொண்டு ஆடாமலேயே அதிக புள்ளிகளை பெற்று நடந்து முடிந்த லெஜண்ட் தொடரில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இப்போது அதேபோல இந்த ஆசிய கோப்பை தொடரிலும் ஒருவேளை இந்த போட்டியை இந்திய அணி தவிர்த்தால் அது இந்திய அணிக்குத்தான் சிக்கலாக மாறும். ஏனென்றால் இப்போது நடைபெற்று வரும் லீக் சுற்றுகளில் கூட, அதாவது குரூப் சுற்றுகளில் கூட இந்திய அணி பாகிஸ்தான் அணியோடு விளையாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அது இந்திய அணியை பாதிக்காது. ஏனென்றால் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு போன்ற அணிகளை வெற்றி பெற்றாலே இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அதேபோல அடுத்த சுற்றான அரையிறுதி சுற்றில் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற ஏதேனும் ஒரு அணியோடு தான் மோதும். ஆகவே இந்த குரூப் சுற்றும் பிரச்சனை கிடையாது, அரையிறுதி சுற்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அரையிறுதி சுற்றில் இந்திய அணி ஒரு புறம் வெற்றி பெற்று மற்றொரு புறம் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருந்து அப்போது இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டோம் என்று கூறிவிட்டால் ஆடாமலேயே பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பை தொடரை கைப்பற்றிவிடும். ஆக இப்போது தொடங்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு வழக்கு என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்திய அரசாங்கத்தின் தரப்பில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனிப்பட்ட தொடர்களில் 2 அணிகள் மட்டும் மோதும் தனிப்பட்ட தொடர்களில் விளையாடுவதை மட்டும்தான் தவிர்க்க வேண்டுமே தவிர மற்ற அணிகளோடு சேர்ந்து விளையாடும் தொடர்களில் பாகிஸ்தான் அணியோடு இந்திய அணி விளையாடலாம் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி கண்டிப்பாக நடைபெறும் என்றே எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கூட இந்த போட்டி நடைபெற்றால் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக ஊதி தள்ளிவிடும். அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்திய அணிக்கு நிகரான அணி கிடையாது என்று கூறிவிடலாம். கடந்த 10-15 வருடங்களாகவே பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு நிகரான அணி கிடையாது என்பதை பல கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட சீனியர் வீரர்களும் பாகிஸ்தான் அணியில் பங்கு பெறவில்லை. ஆகவே இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியை இப்போது இருக்கும் இந்திய அணி எளிதாக ஊதி தள்ளிவிடும். அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்று. இந்த வார்ம் அப் மேட்சில் பாகிஸ்தான் அணியும் இந்திய அணியும் மோதியிருந்தது. அப்படியாக மோதிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியில் மிரட்டியது. ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா சுப்மன் கில்லில் தொடங்கி அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சிவம் தூபே, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல் என இவர்கள் அனைவருமே அதிரடியில் மிரட்டி எடுக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 370 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. கிட்டத்தட்ட 400 ரன்களை நெருங்கிவிட்டது என்று கூட சொல்லலாம். அந்தளவிற்கு உச்சகட்ட அதிரடியில் இந்த போட்டியில் இந்திய அணி விளையாடியிருந்தது. அதே சமயம் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை வெறும் 193 ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது. ஆகவே அப்படி இருக்கும்போது நடைபெற்று வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில்
எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினால் அது பாகிஸ்தான் அணிக்கு வரலாற்று தோல்வியாக மாறும் அளவுக்கு இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றிகளை குவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.